எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வேம்பு அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்தம், விசிமந்தம், விசுமிக்கெனி, வருட்டம், மாலுகம், பிசுமந்தம், பிசாவா பிரியம் அப்படின்னு அதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. இதனுடைய குணம் குடற்பூச்சிகளை வந்து கொல்லும், நகச்சுற்றை வந்து குணமாக்கும், பித்த குன்மம் நீக்கும், மலட்டு நீக்கும், மூலச்சூடு தனியும், தலைவலி வந்து போக்கும். கிராம மக்களுக்கு வந்து பெரிதும் பயன்படுவது வந்து வேப்ப மரம் தான். இதில் வந்து ஆதிபராசக்தி மூலிகை அப்படின்னு இன்னொரு பேரும், பராசக்தி மூலிகைன்னு சித்தர்கள் வந்து இதை வந்து வேப்ப மரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. வேம்பினுடைய இலை, பூ, பட்டை, வேர், விதை அத்தனையுமே மருத்துவ குணம் வந்து வாய்ந்தது. இந்த வேப்ப மர காற்று பட்டாலே இந்த நோய் கிருமிகள்லாம் வந்து அழிந்துடும். இந்த கொரோனா டைம்லலாம் கூட இந்த வேப்பலையை வந்து வாசலில் வந்து நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது வந்து என்னென்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதோட இந்த கிருமிகளை வந்து உள்ளே வந்து விடாது. அதே மாதிரி அம்மை நோய்க்கு கூட பெஸ்ட்டு மெடிசன்னா இந்த வேப்பலை தான். இந்த வேப்பலையை வந்து கீழே நல்லா போட்டுட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு தான் இந்த அம்மை நோய் வாய்ப்பட்டவங்கள படுக்க வைப்பாங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோ ஒரு கிருமி நாசினி. இந்த கிருமி கூட்டங்கள், புழு, பூச்சிகளை சக்தி படைத்தது எது கொல்றதுக்கான சக்தினாக்க இந்த வேப்பலைக்கு தான். அதே மாதிரி வேம்பினுடைய பூவில் வந்து பச்சடி செய்து ரசம் செய்து சாப்பிட்டாக்க இந்த வயிற்றில் இருக்கிற அந்த மந்தத்தினால சாப்பிடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூட வந்து சரியாவாங்க. அதே மாதிரி வேப்பம் பூவை வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நல்லா வந்து பசி எடுக்கும். இந்த வேப்பம் பூவில் வந்து அவ்வளோ குடல் சுத்தமாக்கக்கூடிய, அஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடிய, நாக்குக்கு ருசியேற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வேப்பம் பூவுக்கு உண்டு. அதாவது நிறைய பேர் பான்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த வேப்பம் பூவை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே இந்த ஏப்பங்கள், இந்த நெஞ்சு எரிச்சல், இந்த அஜீரண கோளாறெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாக்கும். வேப்பம்பூ கஷாயம் வந்து சகல நோய்களையுமே வந்து அது சுகப்படுத்தும். அதே மாதிரி வேப்பப்பழ விதைகளை வந்து வெயிலில் உலர்த்திட்டு அதை வந்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி நீங்கள் புண்ணுள்ள இடத்துல நீங்கள் தடவினா கூட அந்த புண்ணெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். வேப்பெண்ணெயை வந்து பச்சிளங்குழந்தைகளுக்கு ஏற்படும் மந்தம், கபம் போன்ற நோய்களுக்கு அது பெருசாக பயன்படுது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வெறும் வேப்பெண்ணெய் அப்படியே பசங்களுக்கு கொடுக்காம வேப்பெண்ணெயை வந்து லைட்டாக உங்கள் அந்த குழந்தைங்களுடைய தொப்புளில் வைக்கிறச்சே அந்த தொப்புள் வழியாக அந்த எண்ணெயாகப்பட்டது உள்ளே போய் அவ்வளவு நன்மைகளை அந்த குழந்தைக்கு வந்து பயர்க்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வேப்ப இலை வந்து உங்களுக்கு இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காயம் மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்து. வேப்பிலையை அரைச்சி, அதாவது மாடுகளுக்கெல்லாம் புண்ணு வந்தால் கூட இந்த வேப்பிலையை அரைச்சி அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் தடவி வைப்பாங்க. எப்பேற்பட்ட புண்ணையும் ஆற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது இந்த வேப்ப இலை. வாய் புண்ணாக இருக்கட்டும், வயிற்று புண்ணாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து அது நல்லா சரியாக்கும். அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் செய்யறதுல இந்த வேப்பிலைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. இந்த கிராம பகுதியில் வாழறவங்களுக்கு இந்த வேப்பிலையோடைய மகிமை வந்து நல்லாவே தெரியும். காலையில் எழுந்தாங்கன்னா அவங்க பல்லு தேய்ச்சிட்டு ஒரு கொழுந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அவ்வளவு வயிற்றை வந்து அது சுத்தப்படுத்தும். ஸோ வேப்பிலைக்கு வந்து இயல்பாகவே நச்சை நீக்கக்கூடிய சக்தி வந்து சர்க்கரை நோய்க்கு பெஸ்ட் மெடிசன் இந்த வேப்பலை தான். இந்த வேப்பலையோட சாற்றை வந்து காலையில் வெறும் வயிற்றில் பல்ல தேய்ச்ச உடனே அந்த சாற்றை குடிச்சிட்டு வந்தாலே, கொஞ்சம் தான், ரொம்ப நிறைய எடுக்கக்கூடாது, ஒரு சின்ன அந்த ஒரு 5 ml அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு அந்த சாற்றை, அதாவது அந்த வேப்பலையை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரச்சே கண்டிப்பாக சர்க்கரையுடைய அளவை வந்து அது கண்டிப்பாக குறைக்கும். அதாவது இன்சுலினை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி பருக்கள், மூஞ்சியில் நிறைய பருக்கள், இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அவங்க ஃபேஸில் வந்து ஆயில் வந்து நிறையா சுரக்கும். அந்த மாதிரி ஆயில் சுரக்கிறச்சு என்ன ஆகுனாக்க இந்த பருக்கள்லாம் வரும். இந்த பருக்கள் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு மெடிசன் என்னென்னா வேப்பலை சாரை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊறி
ஊறிட்டு குளிக்கலாம். அப்படி இல்லையா பெஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெய்ன்னு உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே விற்கும். ஆர்கானிக் ஷாப்லேயும் இப்போல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த வேப்ப எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஃபேஸில் அந்த ஏஜ் அட்டன் பண்ண பசங்க, அந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அதை ஃபேஸில் நல்லா தடவி அப்பர்டில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து குளிக்கிறச்சே என்ன ஆகும்னாக்கா கண்டிப்பாக அந்த பருக்களை வந்து சரியாக்கிடும். அந்த பருக்கள் மூலமாக வர அந்த கொப்பளங்கள், அதுலேருந்து வர ரத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து குணமாகும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா வேப்பிலையை வந்து நம்மளுடைய ஃபுட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது வந்து வைரஸாக இருக்கட்டும், பூஞ்சை நோயாக இருக்கட்டும், இந்த வேப்பிலை சாறு வந்து அவ்வளோ நன்மையை வந்து பயக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்குது, இல்லை சளி இருக்குது, வாய்ப்புண்ணு இருக்குன்னாக்க கண்ணை மூடிட்டு நீங்கள் வேப்பம்பூ ரசம் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறச்சே என்ன ஆகும்னாக்க அந்த நாள்பட்ட அந்த ஜுரமாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், நாள்பட்ட சளி கூட உங்களுக்கு வெளியில் வந்துடும். இவ்வளவு நன்மைகளை பயக்கக்கூடிய இந்த வேப்ப இலை வந்து ரொம்ப ரொம்ப எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்துகிறச்சே நன்மை பெறும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நன்மைகளை பயக்கக்கூடிய இந்த வேப்பிலையை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.